பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பழனிசாமி நம்ம பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. பாக்கியா சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எதுக்காக ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரல, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுமா, நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் சார், என்னை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க 4 பேர், அதில் நீங்களும் ஒருத்தர், நீங்கள் வந்திருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரி பாக்கியா மேடம், என்னோட கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் என்னால் வர முடியல, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சார், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிம்மா, எப்படி எல்லாம் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் எல்லாம் எப்படி நடந்தது, நல்லா நடந்ததான்னு கேட்டுட்டு இருக்காங்க. சூப்பராக நடந்தது சார், நல்லா நடந்தது. ஆனால் என்ன எதுக்காக ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். இதை விட எத்தனையோ பேர் எவ்வளவோ விஷயம் எல்லாம் செஞ்சுருக்காங்க. சின்னதாக ஜுஜுபி இதுக்கே நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு ஏதாவது இருந்ததுல என்னால் முடியும், இவ்வளோ இன்வால்வ் பண்ணி இவ்வளோ இன்புட் கொடுத்து அதுக்கான அவுட்புட் வரலன்னா ஃபீல் ஆகிருக்கும் இல்லை சார்ன்றாங்க. சரிங்க மேடம், நாளைக்கு நான் வர போகிறேன், நாளைக்கு உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு பழனிசாமி பாக்கியாவுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. பழனிசாமி பாக்கியாவோட தலையெழுத்தை மாற்றுவாங்களா இல்லைங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.